வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவானது. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது பெங்கல் புயல். இன்று முதல் 28ஆம் தேதி வரை ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. அரசியல் சாசன விழா. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஒடிசாவில் 29ஆம் தேதி டிஜிபிக்கள் மாநாடு. பிரதமர் மோடி பங்கேற்பு. 30.27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சார்பதிவாளர் அலுவலகம் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. ப்ரோ கபடி லீக் தொடர். தமிழ் தலைவாஸ், ஊபி யோதாஸ் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஒடிசாவில் 29ஆம் தேதி நடைபெற உள்ள டிஜிபிக்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் அனைத்து மாநில போலீஸ் டிஜிபிக்கள் மாநாடு வருகிற 29ஆம் தேதி தொடங்குகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்த மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச போலீஸ் டிஜிபிக்கள் உள்ளிட்ட மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். 3 நாள் மாநாட்டையொட்டி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 30.27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பத்திரப்பதிவு துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள தமிழகத்தின் 7 பதிவு மண்டலங்களில் உள்ள 17 சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். 30.27 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மும்பை தாக்குதலில் உயிரிழந்த தியாகிகள் நினைவிடத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 10 பேர் நவீன துப்பாக்கிகளுடன் தென் மும்பையின் முக்கிய இடங்களில் புகுந்து சரமாரியாக சுட்டனர். பயங்கரவாதிகளின் 3 நாள் தாக்குதலில் காவல்துறையில் பலர் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் 166 பேர் உயிரிழந்தனர். மேலும் 238 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் இந்த தாக்குதலின் 16ஆவது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி மும்பை கமிஷனர் அலுவலக வளாகத்தில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் மகாராஷ்டிரா கவர்னர் சி.வி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். 288 தொகுதிகளை கொண்ட மராட்டிய சட்டசபையில் ஆட்சி அமைக்க 145 இடங்கள் தேவை என்ற நிலையில் மகாயுதி கூட்டணி 230 இடங்களை கைப்பற்றியது. இதில் பாரதிய ஜனதா மட்டும் 132 தொகுதிகளிலும், சிவசேனா 57, தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களிலும் வெற்றியை பதிவு செய்தன. தேர்தல் வெற்றியை தொடர்ந்து மராட்டிய பாரதிய ஜனதாவின் முகமாக உள்ள தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் பதவி ஏற்பார் என்றும், சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு தலா ஒரு துணை முதலமைச்சர் பதவி வழங்க பாரதிய ஜனதா முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியினர் விரும்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதல் மந்திரிகள் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார் உள்ளிட்டோர் மும்பையில் உள்ள ராஜ்பவனில் அம்மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்தனர். அப்போது மராட்டிய மாநில முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதற்கான கடிதத்தை ஏக்நாத் ஷிண்டே கவர்னர் சி.வி. ராதாகிருஷ்ணனிடம் வழங்கினார். அதனை கவர்னர் பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மகாயுதி கூட்டணியின் சார்பில் மராட்டியத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்னும் கேள்வி எழுந்துள்ளது.
ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற இருந்த CA தேர்வு ஜனவரி 16ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் CA பட்டய கணக்காளர் தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 12, 14, 16, 18 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனம் அறிவித்திருந்தது. ஜனவரி 14ஆம் தேதியன்று தமிழ்நாட்டில் பொங்கல் விழா கொண்டாடப்படும் நிலையில் CA தேர்வை நடத்துவது இந்த தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நடைபெறவிருந்த CA தேர்வு ஜனவரி 16ஆம் தேதியன்று நடைபெறும் என்று இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. எல்லா சமூகத்தில் உள்ள பெண்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் அதிகாரத்தை மீட்டுக் கொடுத்தவர் ராஜீவ்காந்தி என்று சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் சங்கம் என்ற பெயரில் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய தலைவர் ஹர்ஷ்வர்தன் சப்கல் தமிழகத்திற்கு வந்துள்ளார். அவரை வரவேற்கிறோம் என்றும் இதன் நோக்கமே தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாயத்துகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்றும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் மற்றும் நகர் பாலிகா சட்டத்தை ராஜீவ்காந்தி தான் கொண்டு வந்தார் எனவும் சாதாரணமானவர்கள் தலைவராகலாம் எனவும் எல்லா சமூகத்தில் உள்ள பெண்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் அதிகாரத்தை மீட்டுக் கொடுத்தவர் ராஜீவ்காந்தி என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சட்டம் சாதாரணவர்களும் தலைவராகலாம், எல்லா சமூகத்தில் உள்ளவர்களும் பெண்கள் பட்டியலின மக்கள் எல்லோருக்கும் அதிகாரத்தை மீட்டுக் கொடுத்தவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அவர்களுடைய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தினால்தான் இன்று தமிழ்நாடு முழுவதும் தேசம் முழுவதும் சாதாரண மக்களும் பச்சை பேனாவில் கையெழுத்திடுகின்ற அதிகாரத்தை பெற்றெடுத்திருக்கிறார்கள். இந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்த மேனாள் பிரதமர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருந்தவர், விஞ்ஞான யுக புரட்சி செய்த ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த சட்டத்தை முன்வடிவம் கொடுத்து நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இதுதான் ஜனநாயகம் என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டியவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். திட்டக்குடி அருகே வீட்டில் எலக்ட்ரிக் வேலை செய்த கூலி தொழிலாளி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே செவ்வரி கிராமத்தை சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவரது வீடு புதுப்பிக்கும் பணி நடைபெற்றுள்ளது. அப்போது ரெட்டாக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த மாயக்கண்ணன் என்பவர் வீட்டில் வயரிங் வேலை செய்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மாயக்கண்ணன் மீது மின்சாரம் பாய்ந்த நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திட்டக்குடி போலீசார் மாயக்கண்ணனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே டெம்போ வாகனம் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் வேலை முடித்துவிட்டு திருவாரூர் மாவட்டம் தம்பிக்கோட்டை மேலக்காடு பகுதி நோக்கி டெம்போ வாகனத்தில் சென்ற 40க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகள் அதிராம்பட்டினம் அருகே அதிக பாரம் ஏற்றி சென்றதால் வாகனத்தில் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் துர்க்கையம்மாள் என்ற ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 35க்கும் மேற்பட்டவர்கள் ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் மாரியம்மாள் மற்றும் சுமதி ஆகிய இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறந்தாங்கியில் நடைபெற்ற குதிரை எடுப்பு திருவிழாவில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஐயனார் திருக்கோவிலில் குதிரை எடுப்பு திருவிழா நடைபெற்றது. விழாவில் குழந்தை வரம், திருமண வரம், சுமங்கலி பாக்கியம் வேண்டி ஆயிரக்கணக்கான பெண்கள் தலையில் மதலை சிலைகளை சுமந்து குளவையிட்டு ஊர்வலமாக சென்றனர். உடன் களிமண்ணால் செய்யப்பட்ட ஐயனார், கருப்பர், காளி, முனீஸ்வரர் உள்ளிட்ட சாமி மற்றும் குதிரை சிலைகளை வண்ணம் தீட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட டெம்போ வாகனத்தில் அனைத்து சாமி சிலைகளும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் விழாவிற்கு வருகை தந்த தமிழக பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர் மெய்யநாதனுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்ற நிலையில் அமைச்சர் மெய்யநாதன் சாமி தரிசனம் செய்தார். இந்த குதிரை எடுப்பு திருவிழாவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
வலசரவாக்கத்தில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதாக பெண்ணை நூதன முறையில் ஏமாற்றி 50 பவுண்ட் நகைகளை பெற்றுக்கொண்டு சிங்கப்பூர் சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். வலசரவாக்கம் அடுத்த ஆற்காடு சாலையை சேர்ந்த பிரியா என்பவர் சொந்தமாக அழகு சாதன நிறுவனம் மற்றும் ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். திருமணமாகி விவாகரத்து பெற்ற இவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்காக தனியார் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்துள்ளார். அதனை பார்த்து தொடர்பு கொண்ட சிங்கப்பூரை சேர்ந்த டுனேஷன் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பிரியாவை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு அறிமுகமாகி திருமணம் செய்து கொள்வதாக கூறியுள்ளார். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருவருக்கும் சென்னையில் திருமணம் செய்வதற்காக நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. இதற்காக பிரியா 5 லட்சம் ரூபாய் செலவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிருஷ்ணமூர்த்தி வரதட்சணையாக 250 பவுண்ட் நகை கேட்ட நிலையில் 50 பவுண்ட் நகையை முன்கூட்டியே பெற்றுள்ளார். மேலும் சிங்கப்பூரில் குடியுரிமை பெற்றிருப்பதால் திருமணம் செய்து கொண்டு அங்கு செல்லும் போது அதற்கான ஆயத்த பணிகளை செய்துவிட்டு வர வேண்டும் என கூறி 50 பவுண்ட் நகைகளை பெற்றுக்கொண்டு கிருஷ்ணமூர்த்தி சிங்கப்பூர் சென்றுள்ளார். இந்நிலையில் கிருஷ்ணமூர்த்தி நகையை பெறுவதற்காக திருமணம் செய்து கொள்வதற்கு காலதாமதம் செய்து ஏமாற்றியது தெரிய வந்தது. இது குறித்து பிரியா வலசரவாக்கம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணமூர்த்தியை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரியில் தனது மகன்களிடமிருந்து சொந்த வீட்டை மீட்டு தருமாறு 80 வயது மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே முலகு மூட்டில் வசித்து வரும் 80 வயதான மூதாட்டி ரோசம்மாள் என்பவரின் கணவர் தாசன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இவருக்கு சுசீலா என்ற மகளும் செல்வராஜ், சேகர், பால்ராஜ், ராஜன் என 4 மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில் மூதாட்டி ரோசம்மாளை ஏமாற்றி அவரிடம் சொத்தை எழுதி வாங்கிய 4 மகன்கள் தாய் ரோசம்மாளை வீட்டை விட்டு துரத்தியுள்ளனர். இதையடுத்து திருமணமாகி கேரளாவில் வசித்து வரும் மகள் சுசீலா தன் குடும்ப வீட்டின் முன்பு தனது தாய்க்கு ஒரு சிறிய ரூம் அமைத்து கொடுத்து தனது தாயை 1 வருடமாக உடனிருந்து கவனித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டை விட்டு துரத்திய மகன்கள் சுசீலா கட்டி கொடுத்த ரூமையும் இடிக்க முயன்றுள்ளனர். எனவே தங்களது குடும்ப வீட்டை மீட்டு கொடுக்குமாறு மகள் சுசீலா மற்றும் ரோசம்மாள் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளனர். தேனியில் உயிரிழந்தவரின் உடலை பெற மீதமுள்ள பணத்தை செலுத்த வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததால் உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மார்க்கையன் கோட்டை பகுதியை சேர்ந்தவர் மனோஜ்குமார். இவர் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கீழே விழுந்ததில் இடுப்பில் காயம் ஏற்பட்டு கடந்த 20ஆம் தேதி தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் மீதமுள்ள 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தினால் மட்டுமே உடலை தருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததால் ஆத்திரம் அடைந்த உறவினர்கள் மருத்துவமனை முன்பு நின்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் முறையான சிகிச்சை அளிக்காததால் தான் மனோஜ்குமார் உயிரிழந்ததாகவும் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடுப்பு வலிக்குதுன்னு 2:30க்கு நாங்கள் நட்டாத்தி நாடாருக்கு கூப்பிட்டு போனப்போ நல்லா தான் எந்திரிச்சு நடந்தா வச்சா எல்லாமே செஞ்சான். உள்ளே போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுக்கடுத்து எதுவுமே இல்லை. அவங்க சுய நினைவே கிடையாது. அந்த இதில் ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போனால் தான் நாங்கள் பயப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு வந்து ஐசியூக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. அவங்களே அந்த பயம் காமிக்கிறாங்க. நல்லா தான் போனால் இன்ஜெக்ஷன் போட்டோன்னே ஏன் அப்படி ஆனால் குறுக்கு வலிக்குதுன்னு சொன்ன பையனை எதுக்கு ஐசியூக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க? இப்போ எங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சாகணும். இப்போ குறுக்கு வலிக்குதுன்னு சொன்ன பையனுக்கு எதுக்கு இங்கே இது பண்ணாங்க? அது எங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கோம் செத்து போல யாருமே எல்லாருமே அங்கே தான் இருக்கோம். யார்கிட்டே அது ஒரு ஆள்கிட்ட அங்கேக்குள்ளே இது பண்ணுறத சொல்லியிருக்கலாம்ல. யார்கிட்டையுமே அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. இன்ன வரைக்கும் அந்த டாக்டர் நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் அந்த கன்சல்ட் பண்ண டாக்டர் எங்களுக்கு வரவே கிடையாது. திருவாரூரில் சுங்க கட்டணம் அறிவிக்கப்படாமல் சுங்கச்சாவடி திறந்ததால் வாகன ஓட்டிகளுக்கும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகேயுள்ள கோவில்வெண்ணி பகுதியில் 1 ஆண்டாக நடைபெற்று வந்த சுங்கச்சாவடி கட்டுமான பணிகள் முடிவடைந்தது. இந்நிலையில் முன் அறிவிப்பின்றி திறக்கப்பட்ட சுங்கச்சாவடியில் முறையாக சுங்க கட்டணம் அறிவிக்கப்படாமல் திறந்ததால் வாகன ஓட்டிகளுக்கும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள், கார் உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் திருச்சி வேளாங்கண்ணி சாலையில் 1 மணி நேரத்தில் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோவில்வெண்ணி ஊராட்சியில் சுமார் 1 வருடத்துக்கு மேலாக டோல்கேட் கட்டிக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் சுமார் 8 மணி அளவில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எந்தவித பொதுமக்களுக்கும் தெரியல. நாங்களும் எல்லா மீடியா கேட்டோம், அவங்க நியூஸ் வந்துச்சான்னு கேட்டோம். எந்த பேப்பர்லேயும் போடவும் இல்லை. முக்கியமாக தமிழ் பேப்பரில் எந்த பேப்பர்லேயும் போடலை. ஏதோ இங்கிலீஷ் நாளிதழ் ஹிந்தியில் போட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது ஏதோ கடமைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் எல்லாரும் படிக்கிறது தமிழ் பேப்பர் தான். ஆனால் தமிழ் பேப்பரில் எந்த விதமான விளம்பரம் கொடுக்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் ஊராட்சியில் உள்ள பொதுமக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு கோபம் அடைந்து எல்லாரும் இங்கே நினைச்சாங்க. இங்கே கேட்கும்போது அவங்க முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்கிறாங்க. தேனி அருகே போலி பத்திரம் தயார் செய்து தங்கள் வீடுகளை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம பொதுமக்கள் புகார் அளித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்திற்கு உட்பட்ட பெருமாள்பட்டி கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் கம்பத்தை சேர்ந்த தென்பாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டியை சேர்ந்த பால்பாண்டி ஆகிய இருவரும் போலி பத்திரம் மூலம் தங்களுக்கு சொந்தமான நிலம் என கூறி மிரட்டி வருவதாக ஊர் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் வீடுகளை காலி செய்ய சொல்லி 20க்கும் மேற்பட்ட ஆட்களை அழைத்து வந்து மிரட்டி வருவதாகவும் வீட்டை காலி செய்யவில்லை எனில் ஒவ்வொரு வீட்டிற்கும் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டி வருவதாகவும் ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே கொலை மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் அனைவருக்கும் பட்டா வழங்க கோரியும் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். திருச்செந்தூர் அருகே கடலில் தூண்டில் வளைவு பாலம் முறையாக அமைக்காததால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மீனவ கிராமமான அமளிநகர் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகள் மூலம் கடலில் மீன்பிடித்து அதன் மூலம் வருவாய் ஈட்டி வருகின்றனர். இந்த அமளிநகரில் கடந்த சில வருடங்களாக கடல் அரிப்பு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் படகுகளை கடற்கரையில் நிறுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டு வருவதாக கூறி அமளிநகர் பகுதிக்கு தூண்டில் வளைவு பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து தூண்டில் வளைவு பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்ற நிலையில் பாலம் முறையாக அமைக்கப்படவில்லை என கூறி மீனவர்கள் கடந்த 10 தினங்களாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பாலம் கட்டும் பணி பல்வேறு போராட்டங்களுக்கு பின் நடைபெற்றதாகவும் வரும் 9ஆம் தேதி கூடும் சட்டசபையில் தூண்டில் வளைவு பாலத்தை வளைத்து சரி செய்வது குறித்து அதிகாரிகள் பேச வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தான் இருக்காங்களே தவிர எங்களுக்கு நன்மை செய்யணுன்ற ஆர்வத்துல இல்லை. அதனால நாங்க இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தயவு செய்து அரசாங்கம் எங்கள் மீது மனம் இறங்கி இந்த தூண்டில் பாலம் தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் இருக்கிற இந்த தூண்டில் வளைவை சரி செய்யணும். ஏறக்குறைய 600 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அதிகமா கேட்கல நாங்க. இப்ப அவங்க ஏறக்குறைய 100 மீட்டருக்கு ஒரு பாலம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பாலத்தை முழுமையாக்கணும். அந்த வடக்கு பக்கம் இருந்து நேரே அதை கொஞ்சம் நீளமா போட்டு தூண்டில் வளைவு மாதிரி போட்டுட்டீங்கன்னா உள்ள படகுகள் பாதுகாப்பா இருக்கும். இதுவரைக்கும் 3 படகுகள் நாசமாயிருக்கு, 5 அவுட்போர்ட் இன்ஜின் நாசமாயிருக்கு இந்த பாலங்கள்ல மோதி. அதனால தொழிலுக்கு போக முடியல, கரையில வள்ளங்களை நிறுத்த முடியல. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகி மீது முதியவர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அக்ரஹாரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தல் செய்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கோபியை சேர்ந்த ஐயாச்சாமி என்பவர் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் உள்ளதை அறிந்து கொள்ள சென்றபோது அங்கிருந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஆனந்தன் என்பவர் முதியவரான ஐயாச்சாமியை அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகி ஆனந்தன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதியவர் ஐயாச்சாமி கோபி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் திமுக நிர்வாகி ஆனந்தனிடம் கோபி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்குன்றத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் இரத்த தானம் செய்த நபர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. சென்னை மாதவரம் தொகுதி செங்குன்றம் அண்ணா பேருந்து நிலையம் அருகே தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் மற்றும் மாவீரர் நாள் விழாவை முன்னிட்டு குருதி கொடை முகாம் மற்றும் மரக்கன்றுகள் அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஏழுமலை கலந்து கொண்டு குருதி கொடை முகாமை துவக்கி வைத்தார். பின்னர் சுமார் 1000 பேருக்கு நாட்டு மரக்கன்று மற்றும் அறுசுவை அன்னதானத்தை வழங்கினார். தொடர்ந்து குருதி கொடை வழங்கிய 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நாம் தமிழர்
தொழிலாளர் கட்சி சார்பில் நற்சான்றிதழ் வழங்கினார். இதில் ஒருங்கிணைப்பாளர்கள் ராவணன் இளையராஜா, சேர்மக்கனி, சக்திவேல் ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்ட தலைவர் ரமேஷ், வட்ட செயலாளர் ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் சக்கரவர்த்தி, மாநில துணை செயலாளர் முகமது காசிம் ஆகியோர் கலந்து கொண்டு 7 வகையான கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். இதில் நிர்வாகிகள் நாகராஜ், அருணாச்சலம், செந்தில்குமார், அருண்ராஜ், சுரேஷ், மருதமுட்டு, ராமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் தொகுதி வல்லம் கிழக்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞர் சங்க பொறுப்பாளர் கலையூர் சரவணன் தலைமை தாங்கினார். இதில் மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் பாமக மாவட்ட கழக செயலாளருமான சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வன்னியர்கள் உள் ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட அமைப்பு செயலாளர் கோபால், ஒன்றிய செயலாளர் வேலுச்சாமி, மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் மணிமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் டெக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. சிவகங்கையில் உள்ள மாவட்ட திறந்தவெளி விளையாட்டு அரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான டெக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஆண், பெண் இரு பாலருக்கும் தனித்தனியே பிரிக்கப்பட்டு 14, 17, 19 வயது உட்பட்டவர்கள் என 3 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. மேலும் ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடத்தை பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். சீர்காழி அருகே நந்தனாருக்கு கார்த்திகை மாத 2வது சோமவாரத்தையொட்டி 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருப்போங்கூர் கிராமத்தில் சவுந்தரநாயகி அம்பாள் சமேத சிவலோகநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கார்த்திகை மாத 2வது சோமவாரத்தையொட்டி 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக புனித நீர் நிரப்பப்பட்ட சங்குகள் நெல் மற்றும் அரிசி மீது வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை வழிபாடு மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் 15ஆம் ஆண்டு ஐயப்பன் பவனி விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீநகர் காலனி ஸ்ரீ வலம்புரி விநாயகர் கோவிலில் ஸ்ரீ ஐயப்பன் ஆலய 15ஆம் ஆண்டு ஐயப்பன் பவனி விழா நடைபெற்றது. இதில் ஐயப்பனுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்து 18 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ ஐயப்பசாமி அலங்கார ரதத்தில் முக்கிய வீதிகள் வழியாக பவனி புறப்பாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவின் ஏற்பாடுகளை மாதாந்திர உத்திர பூஜை வழிபாட்டு குழுவின் தலைவர் மோகன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் நகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் 22.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் மாணவ மாணவிகளுக்கான புதிய கழிப்பறை கட்டடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் நகர திமுக செயலாளரும் வார்டு உறுப்பினருமான சாரதிகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கட்டிட பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொறியாளர் ராஜேந்திரன், நகர கழக நிர்வாகிகள் குபேந்திரன், ரவி ரெட்டி, வார்டு செயலாளர் விஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 117 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட தாமரைக்குளம் நடைபயிற்சி தரைத்தளத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் துணை மேயர் தமிழழகன், மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் மற்றும் திமுக மாநகர செயலாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியை சேர்ந்த ஆஷா என்பவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வேலூரில் உள்ள தன் தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அவரது வீட்டில் நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 12 சவரன் தங்க நகைகள், 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள், லேப்டாப் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வேலூர் கிராமிய காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் அடுத்த சங்கிலிக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் கணித அறிவுத்திறன் போட்டி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக் பாஷா தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் 6ஆம் வகுப்பு முதல் 9வது வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பங்கு பெற்றனர். இதில் இஸ்ரோ சந்திராயன் 3 செயற்கைக்கோள் திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கணித பாடத்தில் முதல் 3 இடம் பிடித்த 50 மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் டாக்டர் பாலகிருஷ்ணன் மற்றும் ஜெகதீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கிழக்கு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் மறைந்த விஜயகாந்திற்கு முக்கோண பூங்காவில் திருவுருவ சிலையை தங்களின் சொந்த செலவில் அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிடம் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கோவிந்தச்சேரி பகுதியை சேர்ந்தவர் குப்பன். இவர் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் இவருக்கு பிரியதர்ஷினி என்ற மனைவியும் ஹரிணி, பூவி, தனுஷ்வரன் என 3 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பிரியதர்ஷினி குடும்ப சூழ்நிலை காரணமாக தனியார் துறையில் வேலை வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவை சந்தித்து மனு வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் 10வது வார்டு பேரூராட்சி மன்ற மதிமுக உறுப்பினர் சிவசங்கரி போஜகார தெரு, தாசப்ப சுபேதார் தெரு, கோபால் நாயுடு குறுக்கு தெரு, வீரராகவ சுபேதார் தெரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு கால்வாய்கள் அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் திம்மனாமுத்தூர் பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவருக்கு சொந்தமான 20 அடி ஆழமுள்ள கிணற்றில் பசுமாடு தவறி விழுந்துள்ளது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கயிறை கட்டி போராடி பசுமாட்டை உயிருடன் மீட்டனர். இதையடுத்து மீட்கப்பட்ட பசுமாட்டினை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து தொடரில் மும்பை சிட்டி, பஞ்சாப் FC அணிகள் இன்று மோதுகிறது. 13 அணிகள் பங்கேற்றுள்ள 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த தொடரில் இன்று ஒரு லீக் ஆட்டம் நடைபெறுகிறது. இதில் மும்பை சிட்டி, பஞ்சாப் FC அணிகள் மோத உள்ளன. இந்த ஆட்டமானது மும்பையில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் புள்ளி பட்டியலில் மும்பை பஞ்சாப் FC 6வது இடத்திலும் மும்பை 10வது இடத்திலும் உள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரில் தமிழ் தலைவாஸ், UP யோதாஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. 11வது ப்ரோ கபடி லீக் தொடரின் 2வது கட்ட லீக் ஆட்டங்களில் நொய்டாவில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. அதில் இரவு 8 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் தமிழ் தலைவாஸ், UP யோதாஸ் அணிகள் மோத உள்ளன. தொடர்ந்து இரவு 9 மணிக்கு தொடங்கும் 2வது லீக் ஆட்டத்தில் தபாங் டெல்லி, பாட்னா பைரேட்ஸ் அணிகள் மோத உள்ளன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் புள்ளி பட்டியலில் தபாங் டெல்லி 6வது இடத்திலும், பாட்னா பைரேட்ஸ் 7வது இடத்திலும், UP யோதாஸ் 8வது இடத்திலும், தமிழ் தலைவாஸ் 9வது இடத்திலும் உள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 56,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராமிற்கு 120 ரூபாய் குறைந்து 7,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 960 ரூபாய் குறைந்து 56,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 61,792 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 98 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 98,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 43 புள்ளிகள் குறைந்து 80,066 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 2 புள்ளிகள் குறைந்து 24,219 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவானது. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது பெங்கல் புயல். இன்று முதல் 28ஆம் தேதி வரை ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. அரசியல் சாசன விழா. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஒடிசாவில் 29ஆம் தேதி டிஜிபிக்கள் மாநாடு. பிரதமர் மோடி பங்கேற்பு. 30.27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சார்பதிவாளர் அலுவலகம் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. ப்ரோ கபடி லீக் தொடர். தமிழ் தலைவாஸ் ஊபி யோதாஸ் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.